ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மார்ச் 20ஆம் தேதி 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மார்ச் 20 பங்குனி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திதி துதிய திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். சந்திர தரிசனம் பிறைய பார்க்கலாம். சந்திர பிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, மார்ச் 20 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் யோக பலன்கள் எப்படி இருக்குது, சாதக பலன்களை சொல்கிறேன். முதல் நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன், அதுக்கடுத்து ராசிக்கு சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். நட்சத்திரம் தான் மெயின். ஒரு மனிதனுக்கு நட்சத்திரம் தான் ஆணி வேர், ரூட். நட்சத்திரத்தின்படி தான் ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி நடக்கு ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அனைத்து விதமான அம்சங்களும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நடக்கின்றன. அதனால் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்ச் 20ஆம் தேதி யோகமுள்ள நட்சத்திரங்கள் ஒரு 9 நட்சத்திரங்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்தில் ஒரு 9 நட்சத்திரத்துக்கு தான் ராஜயோகம் உள்ள அதிர்ஷ்டம் இருக்குது. ராஜயோகம்னா என்ன? காரிய அனுகூலம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், பணம் ஒரு நல்லா இருக்கும். பணம் அது 1000மோ லட்சமோ கோடிகளாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும்னு உங்கள் அலோகேஷனை பொறுத்து, ஆர்கனைசேஷனை பொறுத்து. இந்த நட்சத்திரங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கணும். சரியா? ஜனன ஜாதகத்தில் கரெக்டாக இருந்து கோச்சாரத்துக்கு அது நல்ல நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும், லக்கு அடிக்கும். சரியா நேர்களே? நிறைய பேர் இந்த லக்கு நம்பரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. லக்குங்கிறது என்னென்னா அதிர்ஷ்டம் தான். சரியா? அதனால் நீங்கள் உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் இருக்கும்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அட் பர்சன்ட் எப்படி இருக்குது செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள காரியத்தில் இறங்குங்க. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு காரியத்தில் இறங்கிட்டு கையை சுட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ இந்த 9 நட்சத்திரம் மார்ச் 20ஆம் தேதி 9 நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, யோகமுள்ள நட்சத்திரம். அவங்களுக்கு அன்றைக்கி யோகம் அப்படின்னா என்ன? குடும்பத்திலையும் யோகம் இருக்கலாம், குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கலாம், உத்தியோகத்தில் சந்தோஷம் இருக்கலாம், தொழிலில் சந்தோஷம் இருக்கலாம், வியாபாரத்தில் சந்தோஷம் இருக்கலாம், செய்கிற காரியத்தில் சந்தோஷம் இருக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். அதுக்குண்டான அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசையை சொல்கிறேன் நான். சரியா? எல்லாருமே அதிர்ஷ்ட நம்பர்னால் வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்படிலாம் தயவுசெய்து தவறாக புரிஞ்சிக்காதீங்க. அதிர்ஷ்ட நம்பருங்கிறது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்ட நம்பர் வீட்டு நம்பராகவும் இருக்கலாம், ஃபோன் நம்பராகவும் இருக்கலாம். சரியா? போட்டி பந்தயத்துக்குள்ள நம்பராகவும் இருக்கலாம், சூஸ் பண்ணுற நம்பராகவும் இருக்கலாம். அன்றைக்கி தேதிக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும், வெளிபுலாக இருக்கும். அவ்வளோதான். அதை தான் எடுத்துக்கணும் இல்லையா? அதை வச்சுக்கிட்டு நான் பெருசாக ஒரு சாதிக்க போகிறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரியா? இன்றைக்கி நிறைய பேருக்குமே இந்த குருட்டு போன விட்டத்தில் பஞ்ச மாதிரி சீக்கிரமாக ஏதாவது ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் பலன் சொல்லலை. அதிர்ஷ்டம் எண்ணுங்கிறது அன்றைக்கி தேதிக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு எண்ணு தான். அது ஒரு நியூமர், அவ்வளோதான். சரியா? ஓகே. இப்போ மார்ச் 20ஆம் தேதி அதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரங்கள், பேரதிர்ஷ்டம் உள்ள நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள். அதில் வருது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சரியா நேர்களே? கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துக்கு பேரதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அதுக்கடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 9 நட்சத்திரத்துக்கும் மார்ச் 20ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இப்போ கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்துக்கு எப்படி சார் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு அறிவுபூர்வமாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் புத்திசாலித்தனமாக செய்வாங்க. இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல நல்லா இருக்கும். சரியா? கலை தொடர்பில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், எஜுகேஷன் ட்ரெஸ்ட் வச்சுருக்கவங்களுக்கு நல்லா யோகமாக இருக்கும், கணக்கு வழக்கு பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், கிளர்க்கில் வேலை பார்க்குறவங்க, டைப்ரைட்டிங் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் ரிலேட்டட் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் வேலையில் பார்க்குறவங்க, இயல், இசை, நாடகம், எழுத்து, ஓவியம், கட்டுரை, கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, அது சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்க தொடர்பில் அரசாங்கத்தில் பிஏ வேலை பார்க்குறவங்க, மற்ற வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அரசாங்க தொடர்பில் எழுத்து, அரசு கருவூலம், கஜனா, இன்கம் டேக்ஸ், ஐடி, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது எங்கெல்லாம் பணமும் அது சம்மந்தப்பட்ட கணக்கும் சம்மந்தப்பட்டு இருக்கோ, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்லா இருப்பாங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பாங்க, புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துக்கு வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளை வழிபாடு பண்ணணும். லக்கி நம்பர் 5ஆம் நம்பர்னால் அந்த கூட்டுத்தொகை 5. சரியா? 14, 41, 23, 32 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை 5ன்னு முடியும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட கலர் பச்சை. ஸோ இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துக்கு சொல்லியாச்சு. ஒரு வீடியோ புரியலைன்னா திருப்பி முழுசாக கேளுங்க. சரியா? அரைகுறையாக கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு சொல்லலை இதுக்கு சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. நான் டெய்லி 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். சில பேர் அந்த ராசிக்கு சொல்லலை இந்த ராசிக்கு சொல்லலைங்கிறாங்க. நட்சத்திரத்துக்கு சொல்லிடாச்சு. நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டாலே எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான். சரியா? அதனால தான் கோயிலில் நட்சத்திரத்தை வாங்கி அர்ச்சனை பண்ணுறாங்க சாமிக்கு. புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன் எதுக்கு பலன் கேட்குறோம்னு நிறைய பேருக்கு என்னென்னே தெரிய மாட்டேங்கி. சும்மா அப்படியே கேட்குறது. எல்லோரும் வீடியோ போடுறாங்க, அதில் இதையும் கேட்போன்னு. நம்ம அப்படி கிடையாது. போதை ஜோடத்தில் என்றைக்குமே நான் முடிஞ்ச அளவுக்கு விலாவாரியாக பிரித்து தான் சொல்லுவேன். அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும், புரியாதவங்களுக்கு அது ஏதோ ஒரு இது மாதிரி தெரியும்.
சரியா? ஓகே, அதுக்குள்ளே நான் வர விருப்பப்படலை. அடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம், இவங்களுக்கு வந்து யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ரோகிணி அஸ்தம் திருவோணம், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஊருக்கு போய்ட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட கலர் வந்து வெள்ளை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. உங்களுக்கு எப்படி சார் லக்கி அடிக்கும் அப்படி பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து பெண்களால் யோகம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க, வாசனை திரையங்கள் வச்சுருக்கிறவங்க, கமர்ஷியலாக இருக்கிறவங்க, கார்மெண்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க, காதி கிராஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரையில் இருக்கிறவங்க, என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, பில்டிங் ஆர்கிடெக்ட்டு, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். கலை உணர்வு உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எங்கெல்லாம் கேளிக்கை சம்மந்தப்பட்டது இருக்கோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மால், ரெஸ்டாரண்ட், போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் இருக்கும். அதில் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஒரு பெரிய ஜவுளி கடை, ஜவுளி மால் வச்சுருந்தாருன்னா கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுவார். அப்படித்தான் பலன் போகும். நான் சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு இதை வாங்கிட்டு இது பண்ணுவேன், அதுக்கு எனக்கு பணம் கிடைக்கணும்லாம் கிடைக்காது. அந்த கமிட்மெண்ட் இருக்கிறவனு தான் கிடைக்கும். சும்மா வெறுங்கையில் முளம் போட்டால் கண்டிப்பாக நடக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய பேர் நம்ம வீடியோவை அப்படியே நினைப்பாங்க, என்னடா இந்த ஆள் இப்படி சொல்கிறேன்னு. உண்மையை தான் சொல்கிறேன். சோம்பேறிகளுக்கு இங்கே இடம் கிடையாது. சுறுசுறுப்பானவனுக்கு தான் யோகமே இருக்கும். தெய்வமே வந்து யார் சுறுசுறுப்பாக இருக்கானோ அவங்ககிட்ட தான் வரும். சோம்பேறியாக இருக்கிறவன், ஊரை சுற்றுறவங்கிட்டலாம் தெய்வம் வராது. சரியா? அவன் ஜாதகத்தில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம், இவன் ஒரு பெரிய சோம்பேறி, அத்தை சோம்பேறின்னு சொல்லிடலாம். அவன் அப்படி தான் இருப்பான். சரி, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருப்பான். அடுத்தவன் எப்படா ஏமாறவன் ஆட்டையை போடலான்னு இருந்துட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்காது. அதிர்ஷ்டம் அவன் இருக்கிற பக்கமே வராது. அதிர்ஷ்ட காற்று வேறு பக்கம் அடிச்சுட்டு போயிடும். சரியா? இதுதான் உண்மை. நிறையா பார்த்தாச்சு. நான் இந்த போதி ஜோதிடத்தில் இந்த வீடியோவில் தான் பேசுகிறேன்னு கிடையாது. யூடியூப்பில் தினமும் ஜாதகம் பார்க்குறேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களே நிறைய பேர் இருப்பாங்க பொது வழியில். சரி, அவங்களுக்குலாம் தெரியும். நிறைய பேர் ஜாதகம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன்னு வாபஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. எல்லார் ஜாதகமும் என்கிட்ட வராது. இறைவனால் விதிக்கப்பட்டால் தான் அந்த ஜாதகம் என்கிட்ட வரும். ஒரு ஜோசியர், நல்ல ஜோசியர்கிட்ட ஒரு ஜாதகம் போனோம்னா அது கொடுத்து வச்சுருக்கணும். சரி, எல்லார் ஜாதகமும் எல்லாருக்கிட்டே போகாது. உன் கர்மாவை பற்றி நான் படிக்கணும்னா உன் ஜாதகம் என்கிட்ட வரணும்னா அதுக்கு விதி இருக்கணும். சரியா? ரைட்டு. இன்னும் நிறைய பேசலாம், அது தேவையில்லை. இந்த ஒரு நாள் கூத்து வீடியோவுக்கு இது தேவையில்லை. ஸோ ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். லக்கி நம்பர் 6, வெள்ளை கலர் அதிர்ஷ்டம், தென்கிழக்கு திசை சிறப்பை தரும். அடுத்து வந்து பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, இவங்களுக்கு எப்படியா இருக்குது அப்படின்னா நல்லாயிருக்கும். பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பெரிய மனுஷங்களோட ஆதரவு இருக்கும். தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பாங்க. பணம் நல்லபடியாக வரும். சரியாக கொடுக்கல் வாங்கல், வட்டி கடை, ஃபினான்ஸ் வச்சுருக்கிறவங்க, பெரிய பெரிய கடை வச்சுருக்கிறவங்க, பூஜை புனஸ்கார கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு யோகம் இருக்கும். சரியாக பணம் பல வகையில் வரும். இவங்க வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்ட எண் 3ஆம் நம்பர். லக்கி எண் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள். சரியா? மஞ்சள், சாண்டல் இதை போட்டிங்கன்னா நல்லா இதாக இருக்கும். செஞ்சு பார்க்கணும். தெய்வத்தை கும்பிடணும். அன்றைக்கி அந்த தெய்வத்தை, நான் சொல்கிற தெய்வத்தை கும்பிட்டாலே போதும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். மனசார வழிபாடு பண்ணிட்டாலே மற்ற பிரச்சனையெல்லாம் அந்த தெய்வம் பார்த்துக்குறோம். சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் தெய்வத்தை நம்பணும். தெய்வம் இருக்குன்னு மனப்பூர்வமாக நம்பிட்டு போகிறவங்களுக்கு தான் சாதகமாக நடக்கும். சில பேர் உடனே போட்டுருவாங்க, நான் டெய்லி சாமி கும்பிட்றேன் சார், நான் கும்பிடாதனால இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றும் சாமி செவி சாய்க்க மாட்டேங்க, சாமி வந்து அப்படியே இருக்கிறாரு, ஒன்றும் சாய்க்க மாட்டேங்கிறாருன்னா உனக்கு அங்கே அமைப்பு நல்ல இல்லை அர்த்தம். சரியா? 5ஆம் இடம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். 5, 9ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 5ஆம் இடங்கிறது மந்திரஸ்தானம். நீ சொல்கிற மந்திரம் வந்து சாமி கிட்ட போய் சேரலைன்னு அர்த்தம். அதுக்குன்னு சில வேலைகள் இருக்குது, அதை பார்க்கணும். அதுக்கு ஜாதகத்தை செக் பண்ணணும். ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து செக் பண்ணணும். சார், நானும் போராடிட்டு தான் சார் இருக்கிறேன், நல்லா சாமி கும்பிட்றேன், சில காரியங்கள்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நகல மாட்டேங்குது சார் அப்படின்னா ஜாதகத்தை கொடுத்து அதுக்கு என்ன சூட்சும வழிபாடு இருக்கோ அதை செய்யணும். டியூன் பண்ணணும். நம்ம ஜாதகத்தை டியூன் பண்ணி விடணும். சரியாக? டியூன் பண்ணால் தான் நடக்கும். சும்மாலாம் உட்காந்துட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. விளக்கு எந்த அளவுக்கு நம்ம அதை விளக்கை வந்து திரியை நல்லா தூண்டி விடுறோமோ அந்த அளவுக்கு தான் விளக்கு பிரகாசமாக எரியும். சும்மா அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் நேரம் அணைஞ்சு போயிடும். ரைட்டு. இப்போ மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் அந்த உள்ள யோகம் கிடையாது. வழிபாடும் அந்த இதையும் சொல்கிறேன் நான், அதிர்ஷ்ட கலரையும் சொல்கிறேன். அசுபதி, மகம், மூலம், விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சரியா? உங்களுக்கு வந்து எப்படி சார் லாபம் இருக்கும் அப்படின்னா, அரசாங்க விஷயத்தில் லாபம் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும், தாப்பனார் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரி, ஆள் கொஞ்சம் ராஜ நடை, வீர நடை, வெட்டி நடை போடுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் விஷயத்தில் கவனமாக இருங்க. அந்த 3 நட்சத்திரக்காரங்களும் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க. கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க, மனச்சங்கடம் இருக்கும். இருந்தாலும் சில காரியங்களில் வந்து சக்ஸஸ் ஆகும். அடுத்து வந்து பரணி, பூரம், போராடம், மனப்பிரச்சனை இருக்கும், மன சஞ்சலம் இருக்கும், மன ஆசிலேஷன் இருக்கும். அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அன்னை ஆதிபராசக்தியை கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
சரியா நேர்களே. இருப்பினும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்குலாம் ஒரு நாளாக பார்க்கப்படும். நல்லாயிருக்கும். உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்க, ரேஷன் கடையில் இருக்கிறவங்க, கூட்டுறவு டோபர் ஷெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த பரணி பூரம் போராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சந்தோஷமான அமைப்பில் இருக்கும். அடுத்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். இவங்க தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை கும்பிடணும். சரியா. இவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பிளாக் கலர் இந்த இதை போட்டுக்கணும். இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனை இருக்கும். சரியா. அறிவு பிரச்சனை இருக்கும். தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு அறிவுத்துவம் இருக்கும். கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா. பிற விஷயத்தை தலையை விடக்கூடாது. முயற்சியெல்லாம் தடையாக இருக்கும். காரிய தடை இருக்கும். காரிய அலைச்சல் இருக்கும். உடல்நல சோர்வு இருக்கும். கவனமாக இருக்கணும். தோல் பிரச்சனை, உடம்புல சில பிரச்சனைகளாக இருக்கும். ஸ்கின் பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தை பிறந்தவங்க மார்ச் 20 சாப்பாடு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இவங்க கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க. டென்ஷனாக இருப்பீங்க. பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. சரியா. பதட்டத்தை குறைச்சிட்டாலே பாதி வெற்றி. உடம்பு சகோதர விஷயத்தில் அனுசரித்து போங்க. உங்களுக்கு வழிபாட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். கந்திச கோஷம் படிங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. சரியா. குறிப்பாக இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மருத்துவ துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதுபோக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ராணுவம், நேவி இவங்களுக்கு நல்லாயிருக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மட்டன் ஷாப், காஃபி ஷாப், டீ ஷாப் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். சரியா. ஓரளவு வெகுஜன தொடர்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இருப்பினும் கோபப்படாமல் பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆயில்யம் கேட்ட ரேவதி. சோம்பேறித்தனம் இருக்கும், அசால்ட்டுத்தனம் இருக்கும். கவனமாக இருங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர், ஸ்கை ப்ளூ கலர், ரோஜாப்பூ கலர். இந்த 3ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சரியா. வேலையை நல்லா பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். கட்டட வேலை, சப்கான்ட்ராக்ட் வேலை, பழைய பொருட்கள் வேலை, அப்புறம் ஜல்லி மணல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், ட்ரெஸ் ஒர்க், ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா. இந்த ஆயிலம் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு. ஓகே நேர்களே. இப்போ 27 நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டேன் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எந்தெந்த வேலையில் உங்களுக்கு சிறப்பு இருக்கணும், அதையும் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லலாம். அது வாய்ப்பாடு மாதிரி ஆயிரும். சரியா. அவ்வளோ தூரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாலே போதும். இப்போ மறுபடியும் நான் இந்த யோக நட்சத்திரம் யாருக்குன்னு அதை சொல்லிடுறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். உங்களுக்கு லக்கி நம்பர் 5. இவங்களுக்கு தான் யோகம் இருக்குது. அடுத்து ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் லக்கி நம்பர் 6. அடுத்து பூச மனுஷம், உத்திரட்டாதி லக்கி நம்பர் 3. ரைட்டு. இப்போ நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். நட்சத்திரத்துக்கு சொன்னாலே எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். ராசிக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா. ராசிங்கிறது பொதுவான ஒன்று தான். நட்சத்திரம் தான் தனி மனிதனை குறிக்கிறது. நட்சத்திரம் தெரியாமலே வீடியோ பார்க்க வராதிங்க யாரும். சரியா. நட்சத்திரம் தெரியணும், ராசி தெரியணும், லக்கணம் தெரியணும். இது 3 ரொம்ப முக்கியம். நட்சத்திரம், ராசி, லக்கணம். மேசராசிக்கு எப்படி சாமி இருக்குது அப்படின்னா, மேசராசிக்கு 4 கூடையவன் 3 6 கூடையவன் சாரத்தில் போகிறாரு. சரியா. கொஞ்சம் காரிய அனுகூலம் இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். சரியா. கடினமான சூழ்நிலை இருக்கும். சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. சரியா. ஒரு நம்பிக்கையின் பேரில் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். உங்களோட அணுகுமுறை அப்ரோச் நல்லபடியாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு தான் செய்யணும். சரியா. பிளானிங் பண்ணிங்கன்னா சக்ஸஸாக இருக்கும். வேலைகள் கொஞ்சம் படிப்படியாக தான் முடியும். எடுத்தோடனே முடியாது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் நல்லபடியாக இருக்கும். கணவன் மணி உறவுகிட்ட விட்டு கொடுத்து போங்க. பேசும்போது நிதானமாக இருங்க. சரியா. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு அடாமண்டாக இருக்காதீங்க. விட்டு கொடுத்து போங்க. திருமண வாழ்க்கை, திருமண அமைப்பு, குடும்ப உறவு எல்லாம் நல்லாயிருக்கும். காதலும் அப்படித்தான். காதலில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கையில் காசு பணம் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். சரியா. கையில் இருக்கிற காசை கரெக்டாக வச்சுக்கோங்க. தேவையறிஞ்சு செலவு பண்ணுங்கள். தேக ஆரோக்கியம் பிரச்சனை இருக்கும். கைகால் வலி, தோல் வலி இருக்கும். அதனால் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. உடல்நலத்துக்கு முக்கியம் கொடுங்க. அடுத்து ரிஷபத்துக்கு எப்படி இருக்குது? ரிஷபத்துக்கு வெற்றி கழிப்பு தான். 3 கூடையவன் 2 5 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால குடும்பத்தில் உத்துவமாக இருப்பீங்க. காரிய வெற்றி இருக்கும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க. பிள்ளைகள் சுறுசுறுப்பாக தேனீக்கள் மாதிரி நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிள்ளைகள் நினச்சி பெருமைப்படுவீங்க. நன்மை உள்ள நாள் தான். சரியா. வாழ்க்கையில் நன்மை தின்மை எதுன்னு உணர்ந்துக்கிடுவீங்க. நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. சோசியல் ஒர்க் நல்லாயிருக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. வெளிவட்டார போக்குவரத்துலாம் நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் சவால் இருக்கும். இருந்தாலும் அதை நல்லபடியாக சமாளித்து நல்ல பேர் எடுப்பீங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். நல்லா இனிச்சு பேசுவீங்க. கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம். சரியாக விட்டு கொடுத்து போங்க மனைவி கிட்ட. நல்லாயிருக்கும். காதல் நல்லபடியாக இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கை, திருமணம், தாம்பத்தியமெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பண வரவு இருக்கும். சேமிக்கலாம். பணம் எக்ஸஸாக இருக்கும். கொஞ்சம் சேமித்து வைங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசிக்கு நல்லா இருக்குது. சரியா.
அடுத்து மிதுனம் வந்து கொஞ்சம் புரிதலாக இருப்பீங்க. 2 கூடையவன் 1 4 கூடையும் சாரத்தில் போகிறதுனால நல்ல லாபம் இருக்கும். சரியா, தாய் வழி சிறப்பு இருக்கும். தாய் வழியிலேருந்து காசு பணம் கிடைக்கும். தாய்மாமன் உறவு நல்லபடியாக இருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, எஃபெக்ட் போடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வீடு கட்டி வைக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான லாபம் இருக்கும். சரியா, நல்ல ஒரு முன்னேற்றமான அணுகுமுறையான நாளாக தான் இருக்கும். உற்சாகம் இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எல்லாத்துலேயும் சைன் பண்ணுவீங்க. சரியா, தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல புதிய வாய்ப்புகள் வரும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துலையும் விருப்பப்பட்ட காரியத்தை பண்ணுவீங்க. மேலதிகாரியோடைய சப்போர்ட் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமண அமைப்பு, காதல் நல்லபடியாக இருக்கும். லைஃப் பார்ட்னர்கிட்ட நல்லபடியாக ஷேர் பண்ணிக்கிறவங்க. ஒன்றா எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும். ஈவனாக பணம் இருக்கும். சரியா, தேவைக்கு பணம் இருக்கும். நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஸோ மிதுனத்துக்கு நல்லா இருக்குது. இப்போதைக்கு சொன்னதில் ரிஷபமும் மிதுனமும் நல்லா இருக்குது. அடுத்து வந்து கடகத்துக்கு எப்படி சார் இருக்குது? கடகத்துக்கு வந்து லாபம்தான். கடகத்துக்கு வந்து 1 கூடையவன் 3 2 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால அலைச்சலோட லாபம் இருக்கும். சரியா, தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சரியா, இருப்பினும் உள்ளூரில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முயற்சி எடுக்கணும். சரியா, கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும். விரயம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போங்க. ஆன்மீக வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு சொன்ன வழிபாடை பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா, எந்த அளவுக்கு இறை வழிபாடை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல கவனமாக பாருங்கள். சொன்ன காரியத்தை கரெக்டாக செய்யுங்க. கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மணி உறவை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. புரிதலை வந்து வளர்த்துக்கோங்க. பணப்புழக்கம் தேவைக்கு இருக்கும். இருந்தாலும் சில நேரம் ஷார்ட்டேஜ் இருக்கும். சரியா, சில பேருக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். அதில் கட்டுக்கோப்பாக இருந்துக்கோங்க. பதட்டம் இருக்கும். சரியா, டென்ஷன் இருக்கும். டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஏன்னா ராசிநாதன் 3 12 கூடையவன் சாரத்தில் போகிறது வந்து அலைச்சல், டென்ஷன் இருக்கும். ஒரு பதட்டம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அமைதியாக இருங்க. கால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் வலிலாம் வரும். அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் கடகராசி. அடுத்து சிம்மத்துக்கு எப்படி சார் இருக்குது? சிம்மத்துக்கு பார்ப்போம். சிம்மத்துக்கு வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சால் தான் காரியம் அனுகூலமாகும். சரியா, ஈஸியாக எதுவும் கிடைக்காது. கோயில் குளத்துக்கு போங்க. நல்லா சாமி கும்பிடுங்க. மந்திரம் சொல்லுங்கள். நல்லபடியாக இருக்கும். மந்திரம் கால் மதி முக்கால் சொன்னபடி நல்லபடியாக பண்ணுங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் செய்கிற செயலில் சிறப்பு இருக்கும். ஏன்னா 12 கூடையவன் 2 11 கூடையவன் சாரத்தில் போகிறாங்க. அலைஞ்சு திரிஞ்சால் தான் காரியம் அலுவலம் இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போனவங்க, வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு சைன் பண்ண முடியாது. சரியா, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல முறையாக பிளான் பண்ணுங்கள். திட்டம் போடுங்க. அனுசரித்து போங்க. உடனே இருக்கிறவங்க கூட அனுசரித்து போனீங்கன்னா நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது. அதுபோது மனைவி கணவன்கிட்ட புரிதல் கம்மியாக இருக்கும். டென்ஷன் ஆவீங்க. புரியாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆவீங்க. எரிச்சல் இருக்கும். என்ன காரணமும் இல்லாமல் கூட கோவப்படுவீங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க. எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா பேச்சு தீர்த்துக்கோங்க. நிம்மதி உங்கள் சாய்ஸ் சொன்ன மாதிரி உங்கள் நிம்மதி உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்கள் மகிழ்ச்சி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் சிம்மராசினியர்கள் கணவன் மனைவி நண்பர்கள் சொந்த பந்தம் கூட்டாளி விஷயத்தில் விட்டு கொடுத்துப்போங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடு எடுத்துக்கோங்க. மற்றவங்களை புரிஞ்சுக்கோங்க. சரியா, புரிதலை வளர்த்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பழக்க வழக்கத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். சரியா, செலவுகள் தாறுமாறாக இருக்கணும். தேவை எறிஞ்சு செலவு பண்ணுங்கள். பாத்திரம் எறிஞ்சு பிச்சை போடுங்க. கண்டதே காய்ச்சி கொண்டதே குளம்னு இருந்தீங்கன்னா கையை சுட்டுக்கணும். அதனால் மார்ச் 20 சிம்மராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக பழக்க வழக்கத்தில் இருக்கணும். சில பேர் கண் பிரச்சனை வரலாம். கண் எரிச்சல் இருக்கலாம். கண்ணில் நீர் வடியலாம். அதனால் கண்ணை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கன்னிக்கு எப்படியா இருக்குது? கன்னிக்கு பார்ப்போம். கன்னிக்கு வந்து 11 கூடையவன் 2 1 10 கூடையவன் போகிறது பரவாயில்ல. லாபமாக தான் இருக்கும் கன்னி ராசிக்கு. சரியா, கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாபகரமான நாள் தான். சரியா, விருப்பங்கள்லாம் நிறைவேறும். சரியா, நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். சரியா, சாதகமான நாளாக பார்க்கப்படுகிறது. திருப்தியாக இருப்பீங்க. காரியம், தொழில், வியாபாரம், வணிகம், ட்ரேடிங்கில் திருப்தியாக இருப்பீங்க. நல்லபடியாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுடைய ஆதரவு இருக்கும். கணவன் மணி உறவு நல்ல உணர்வாக இருக்கும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புரிதல் நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் நல்லபடியாக இருக்கும். எல்லா விதமாக நல்லா இருக்கும். நல்ல வார்த்தையை பேசுவீங்க. பண வரவு திருப்தியாக இருக்கும். வரவான நாள் தான். அதிர்ஷ்டம் நல்லபடியாக இருக்கும். ஸோ கன்னிராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மன உறுதியோடு இருப்பீங்க. தெளிவாக இருப்பீங்க. சரியா, 11 கூடையவன் 1 10 கூடையவன் சாரத்தில் போகிறதுனால தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து வந்து துலாம். 10 கூடையவன் பாக்கியாதிபதி சாரத்தில் போகிறது நல்லதான். இருந்தாலும் விரயம் இருக்கும். அலைச்சல் இருக்கும். ஆனால் காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. சரியா, வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். சாதகமாக இருக்கும். நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. சரியா, வேலை பார்க்குற இடத்துல நல்ல பேர் எடுப்பீங்க. சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கடன் மனைக்குள்ளே சகஜமாக இருப்பீங்க. புரிதல் இருக்கும். ஸோ அந்த நல்ல உணர்வை நல்லபடியாக வளர்த்துக்கோங்க. கையில் காசு பணம் இருக்கும். சேமிங்க. சரியா, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல ஆரோக்கியத்தோடு தான் இருப்பீங்க. அமைதியான நாள் தான். துலாமுக்கு நல்லா இருக்குது. சரியா, துலாம் ராசிக்கு சிறப்பாக இருக்குது. சரி,
அடுத்து வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு எப்படி இருக்குது? விருச்சிகத்துக்கு கொஞ்சம் டக்கப்புறாக தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 9 கூடையவன் 8 11 கூடையவன் சாரத்தில் போகிறதா நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிக ராசி தாப்பனார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. 20ஆம் தேதி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கோங்க. டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வைக்கணும். பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா முயற்சியும் வெற்றி அடையும். சரியா, கொஞ்சம் லாபம் இருக்கும். எதிர்பாராத லாபமெல்லாம் வரும். இவ்வளோ நாள் எதிர்பார்க்க இடத்துலேருந்து பணம் வரும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் நிலுவை இருக்கும். சரியா, கொஞ்சம் அசைவுகள் இருக்கலாம். உங்கள் பேச்சை அவனு கேட்க மாட்டானுங்க. புரிதல் கம்மியாக இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மேலதிகாரி என்ன சொல்கிறாரோ கேட்டுட்டு போங்க. அவரோட ஆதரவு இருக்காது. அதுவே கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் புரிதல் வளர்த்துக்கோங்க. கருத்து வேறுபாடு இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால் கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கை இதுதான்னு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கையில் காசு பணமும் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கும். சரியா, ஷார்ட்டேஜ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரியா, தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண வேண்டாம். எது தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தூக்கம் இல்லாமல் போயிடும். சரியா, தூக்கம் இல்லாமல் போயிடும். சில பேர் ஸ்கின் பிரச்சனை இருக்கும். அதனால் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ரெஸ்ட் எடுங்க. சரியா, நான் அந்த நட்சத்திரத்துக்கு சொன்ன வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன் இருக்கும். அடுத்து வந்து தனுசு. தனுசுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும். 8 கூடையவன் 7 10 கூடையவன் சாரத்தில் போகிறாரு. அமாவாசை சந்திரனாக தான், இருள் சந்திரனாக தான் இருக்கிறாரு. இன்னும் ஒளிச்சந்திரனாக வரல. தனுசுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுசுக்கு எஃபெக்ட் போடணும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சரியா, கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்கும். சரியா, புத்திசாலித்தனம் இருக்கும். இலக்குகள் ஈஸியாக தெரியும். அந்த இலக்கையை நோக்கி நல்லபடியாக போடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்தி உள்ள பிள்ளை கெட்டு போவதில்லை சொல்ல மாதிரி எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து காரிய அனுகூலம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல எதனாச்சும் கேம்ப் போகிற மாதிரி இருக்கும். வெளியூர் அவுட்டூர் போகிற மாதிரி இருக்கும். சரியா, எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக முடிங்க. சொன்ன டயத்துக்கு முடிங்க. டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். நேரம் தவறாமல் இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி எங்கேனாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. சரியா, எங்கேனாச்சும் வேலை விஷயமாக 2 பேரும் தனித்தனியாக போயிட்டு வருவீங்க. மற்றபடி 2 பேருக்கும் மகிழ்ச்சி இருக்கும். கம்யூனிகேஷன் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காதலர்கள் சந்திச்சுக்கிறவங்க பேசிக்கிறவங்க. பண வரவு இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்புலேருந்து பண வரவு இருக்கும். சரியா, அதிலும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொலைதூரத்துலேருந்து பண வரவு இருக்கும். வரவேண்டிய பணம் வாடா கடனெலாம் வசூலாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்கும். சரியா, ஓகே. உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே, உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. ஓரளவு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ரொம்பவும் தனுசு ராசிக்கு பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிக நல்லாயிருக்கும். அடுத்து மகரம். மகரத்துக்கு எப்படி இருக்குது? மகரத்துக்கு கோயில் குளத்துக்கு போகணும். சாமியை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு பாதி வெற்றியை கொடுக்கும். சரியா, ஆள் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க. எதுலேயும் உறுதியாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய சித்தி இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். 6 9 கூடையவன் 7 கூடையவன் சாரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். இருப்பினும் கணவன் மனைவி உறவுகளை விட்டு கொடுத்து போங்க. கான்ட்ரவர்ஷன் வரும். நான் பெருசாக நீ பெருசான்னு போட்டி போடுவீங்க. இருப்பினும் உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க. பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் நல்லாயிருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா கிட்ட நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். சரியா, வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருப்பீங்க. வேலையில் புலியாக இருப்பீங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக இருக்கும். டேலண்ட் வெளியே வரும். கணவன் மனைவி நல்லா இருக்கும். இருந்தாலும் புரிதலை வளர்த்துக்கணும். சரியா, புரிதலை வளர்த்துக்கோங்க. கான்ட்ரவர்ஷன் வர வேண்டாம். இருப்பினும் மகிழ்ச்சி இருக்கும். சரியா, சந்தோஷமாக தான் பார்க்கப்படுகிறது. பணப்பழக்கம் நல்லா இருக்கும். தேவைக்கு அதிகமாக இருக்கும். சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவீங்க. வெளி வட்டாரத்தில் போயிட்டு வருவீங்க. சாயந்தரம் எங்கேனாச்சும் பிக்னிக்கு பஜார்லாம் போயிட்டு வருவீங்க. வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. ஸோ மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லாயிருக்கும். சௌரியங்கள் இருக்கிறதுனால மனதால் உடலால் சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து கும்பம். கும்பம் 6 கூடையவன் 5 8 கூடையவன் சாரத்தில் போகிறது கொஞ்சம் பிரச்சனை தான். 6 8 வரதுனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கடன் காப்பு கட்டுக்குள்ள இருக்கணும். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. வம்பு வழக்கு பிரச்சனை தலையிடாதீங்க. தான் உண்டு தேவையில்ல உண்டுருங்க. உங்கள் நலம் உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா, நிம்மதி உங்கள் சாய்ஸ் தான். சில முடிவுகள் எடுக்கும்போது அமைதியாக இருக்கணும். கட்டுப்பாடாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. பிளான் பண்ணுங்கள். சரி, அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அனுசரணையாக இருக்கும். அணுகுமுறையில் கரெக்டாக இருங்க. வேலைகள் பார்க்குற இடத்துல சில முடிவுகள் எடுக்க முடியாது. வேலை சுமை அதிகமாக இருக்கும். டார்ச்சர் இருக்கும். கவனமாக இருங்க. கணவன் மனைவி அனுசரித்து போங்க. ஈகோ பிரச்சனையை தவிர்த்துருங்க. மகிழ்ச்சி சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா இன்பமாக இருக்கலாம். செலவுகள் இருக்கும். சரியா, சிக்கனமாக இருங்க. செலவுகளை கட்டுப்பாடோடு இருக்கணும். ஆரோக்கியத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. தேவையில்லாத ஹோட்டல் சாப்பாடு கண்டது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டு உடல்நலத்தை கெடுத்துக்காதீங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. கோயில் உலகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கும். சரியா, காலையில் இறை வழிபாடு பண்ணுங்கள். கும்ப நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடு பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த நட்சத்திர வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து மீனம். மீனத்துக்கு ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு. சரியா, கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க. 4 7 கூடையவன் சாரத்தில் 5 கூடையவன் போகிறது ஓரளவு அதிர்ஷ்டம்தான். அதிர்ஷ்டம் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இருக்கும். சில விஷயத்தை வந்து முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க. சரியா, அதனால்
கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஒரு நாள் ஒத்தி போடுங்க. முக்கியமான விஷயத்துக்கு எது முடிவு எடுக்கிறதா இருந்தால் ஒரு நாள் ஒத்தி போடுங்க, நல்ல விதமாக இருக்கும். குடும்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை தள்ளி போடுங்க. நாளைக்கு சரியாக போயிடும்னு விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போவதில்லை. வேலை பார்க்குற இடத்துலையும் ஆக்கப்பூர்வமாக எதுவும் நடக்காது. சரின்னு போங்க. கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சு கொடுத்தாலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரியா? கடன் மணி விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் உணர்ச்சிவசப்படக்கூடாது. ஏன்னா ராசியில் சந்திரன் போகிறது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவலைப்படாமல் இருங்க. அன்போடு இருங்க, பண்போடு இருங்க, பார்த்து இருங்க. சரியா? கான்ட்ராவர்சியெலாம் வளர்த்துக்காதீங்க. சரின்னு போங்க. ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பண விஷயத்தில் பற்றாக்குறை இருக்கும். தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு தேவையானதை மட்டும் செலவு பண்ணுங்கள். கடன் வாங்குகிற சூழ்நிலை தவிர்த்துருங்க. தாயோட ஆரோக்கியத்துக்கு செலவு இருக்கும். சரியா? தாயோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே? மற்றபடி ஒன்றும் பெருசாக பிரச்சனை ஒன்றும் இருக்காது. நியூட்ரலாக தான் இருக்கும். எதையும் சமாளிச்சிருவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி சமாளிச்சிருவீங்க. இருப்பினும் இயல்பாக இருக்க முடியாது. கொஞ்சம் நர்வஸாக இருப்பீங்க. பதட்டத்தை குறைச்சிட்டு நல்லா இருங்க. பதட்டம் பாதி வெற்றியை குறைக்கும். சரியா? பதட்டம் இல்லாமல் இருந்தாலே பாதி வெற்றி. வாழ்த்துக்கள் நேயர்களே. 12 ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அதில் 9 நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கு மார்ச் 20ஆம் தேதி சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேகாரிகத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் சொல்லுவேன். சரியா? வாழ்த்துக்கள். நன்றி.